நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். சாலை விரிவாக்க பணியில் ஏற்படும் விபத்துகள் எல்லாம் விபத்துகள் அல்ல, அது கொலை என தமிழ் மாநில முன்னேற்றக் கழக தலைவர் மணிமாறன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் இருந்து ஊத்துக்கோட்டை வரையில் தேசிய நெடுஞ்சாலை சார்பில் புறவழிச்சாலை விரிவாக்கம் பணி நடைபெற்று வருகின்றன. அந்த பணிகளுக்காக சாலையின் இருபுறங்களிலும் பள்ளம் தோண்டப்பட்டு வருகின்றன. அதனால் அதிக அளவில் விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான UK மணிமாறன் 50க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்களுடன் புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த மார்ச் மாதம் 16/3/2026 அன்று திருவள்ளூர் அடுத்த பெண்ணாலூர்பேட்டை சீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி காவியா அவரது சகோதரனுடன் பள்ளி முடித்துவிட்டு சொந்த ஊரான பெண்ணாலூர்பேட்டை பகுதிக்கு திருவள்ளூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் அவரது சகோதரனுடன் சென்று கொண்டிருந்த போது பூண்டி அருகே சாலை விரிவாக்க பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்திற்கு முன்பாக எச்சரிக்கை பலகைகள், பேனர்கள் ஏதும் வைக்கப்படாததால் நிலை தடுமாறி இருவரும் பள்ளத்தில் விழுந்துள்ளனர். அதில் காவியாவிற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாகவும், மேலும் பள்ளி மாணவியின் இறப்பை குறித்து அரசாங்கமும் சாலை பணி ஒப்பந்தக்காரர்களும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு நஷ்ட ஈடாக ₹1 கூட இதுவரை வழங்கப்படவில்லை எனவும், இதற்கு முக்கிய காரணமானவர்கள் தற்போது நடைபெற்று வரும் திருவள்ளூரில் இருந்து ஊத்துக்கோட்டை வரையிலான சாலை விரிவாக்க பணிகளின் மேற்பார்வையாளர் சிற்றரசு மற்றும் சரவணன், செல்வம் ஆகிய இருவர்தான் காரணம் எனவும், எனவே அவர்கள் செய்து வரும் சாலை விரிவாக்க பணிகளின் ஒப்பந்தங்களை அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்றும், அப்படி தவறும் பட்சத்தில் சென்னை தலைமை செயலாளருக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அவர் தெரிவித்தார். இதில் கோட்டீஸ்வரன், முரளி, ஜேம்ஸ், திவாகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.